ஸ்ரீராம், இன்னைக்கு இந்த ஜேபிசி கேட்குறாங்க, ப்ரொட்டஸ்ட் நடக்குது, பாராளுமன்றத்தில் எல்லா கட்சிகளும் எதிர்கட்சிகள் கோரிக்கை வைக்கிறாங்க. நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி அவர்களும் அதானி அவர்களும் ஒன்றா பங்கேற்கிறாங்க. இது எப்படின்னு புரிஞ்சுக்கிறது? என்னங்க தப்பு அதில்? அதுல ஒரு தப்பு இல்லையங்க. என்ன தப்பு பாருங்க. ராஜீவ் காந்தி உருவாக்கிய அதானிய இன்னைக்கும் பாரபட்சம் இல்லாமல் நம் நாட்டை ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட் எப்படி பார்க்கணுமோ அப்படி பார்க்கறாரு. தப்பு இல்லையா? தப்பு இல்ல. ஒண்ணே ஒரே நிமிஷம் இல்ல முடிச்சிட்டு வந்து வரேன். உங்க பாயிண்ட் தான் வரேன். புரோக்கர் வேலைன்னு சொன்னாரு. அது ஆரம்பிச்சது எங்கன்னு சொல்லிடுறேன். இவர் புரோக்கர் வேலைன்னு சொன்னாரு. ஒரு பதில் மட்டும் கேட்டு உங்கள்ட்ட வந்துறேன். யூபிஏ டிஎம்கே இருந்த கவர்மெண்ட், யூபி அரசாங்கம் 8 மினிஸ்டர் வச்சிருந்த அரசாங்கம் 2008 ஆஸ்திரேலியா மன்மோகன் சிங்கோட அந்த அதானி தான் பயணித்தார். அந்த கோலுக்கு தான் கவர்மெண்ட் அதானிக்கு கொடுக்கறது கேட்கல. ஆஸ்திரேலியா கவர்மெண்ட் போய் அதுதான் புரோக்கர் வேலை. அதுதான் புரோக்கர் வேலை. பேசுங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா இப்படி குற்றச்சாட்டு வரலன்றாங்க. நீங்க பண்ணா கரெக்ட், இம்புச்சோங் பண்ணா தப்பா யாரும் ஏத்த மாட்டாங்க. விசாரிங்க, வெயிட் பண்ணுங்க. நாடாளுமன்றத்துக்கு சொல்றாங்க, விசாரிங்க. எப்படி பதில் சொன்னாங்க மக்கள்? இலங்கை நாடாளுமன்றத்துல குற்றச்சாட்டு பதில் சொன்னாங்க மக்கள். நீங்க மகாராஷ்டிரால போய் சொன்னீங்க, உங்களுக்கு ஏத்துக்கினாங்களா? விசாரிங்க. வாங்குனது 10 சீட் அனுபவிங்க சார். நீங்க மத்தியமண்டலத்துல போய் சொன்னீங்க அதானி அம்பானி நீங்க வீட்டுக்கு போகணும்னு சொன்னாங்களா இல்லையா? ஹரியானால அதானி அம்பானி நீங்க ஆர்குமெண்ட்ல வீட்டுக்கு போகணும்னு சொன்னாங்களா இல்லையா? ஆர்குமெண்ட்ல சத்தீஸ்கர்ல அதானி அம்பானி நீங்க வீட்டுக்கு போகணும்னு சொன்னாங்களா இல்லையா? அதுதான் பேச்சு. Let me complete. ஸ்ரீராம், அத நீங்க பேசுறீங்க முக்கியம். நான் வரேன். ஒரு நிமிஷம் இல்ல வரேன். நான் வரேன். எனக்கு 2015ல ஒரு கம்பெனி 804 ரூபாய், இதே அதானி பிரதர் சொல்றது 2015ல 840. இன்னைக்கு அதானியோட அதானி என்டர்பிரைசஸ் லிமிடெட் 2467. ஏங்க ஒரு 10 வருஷத்துல இவ்வளவு கூட நம்ம நாட்டுல வளர்ச்சி இருக்கு. அது என்னங்கிறது அவர்கிட்ட கேப்போம். அதே மாதிரி வெயிட் பண்ணுங்க. அதானி வில்மர் லிமிடெட் வெறும் 300 ரூபாய், அதானி போர்ட்ஸ் வந்து வெறும் 1200 ரூபாய், அதானி டோட்டல் கேஸ் 750 ரூபாய். ஒரு ஷேர் கம்பெனியை வச்சு இந்த 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 பிக்சர் பண்றது நிறைய கம்பெனி லிஸ்ட் அவுட் பண்ணீங்க. நான் ரெண்டு விஷயம் ஒரே நிமிஷம் நீங்க இப்ப நான் 2 கேள்வி உங்களுக்கு வைக்கணும்னு நினைச்சேன். ரெண்டையுமே நீங்க பைபாஸ் பண்ணி கடந்துட்டீங்க. எனக்கு கேள்வியே மறந்துற மாதிரி இருக்கு. இல்ல உங்க ஆர்குமெண்ட்ல ஒரு பலவீனம் ஆயிடும். என்ன ஆயிடும்னா, மகாராஷ்டிரால நீங்க அதானி பத்தி பேசுனீங்க, உங்களை மக்கள் நிராகரிச்சிட்டாங்க. அப்ப அதானி பத்தி பேசுறது தப்பு. எல்லா மாநிலங்களும் சொல்றீங்க இல்லையா? இப்போ என்ன ஆயிடும்னா, தமிழ்நாட்டில் நீங்க ஒரு குறையும் ஒரு குற்றச்சாட்டையும் சொல்ல முடியாது. 40லையும் ஜெயிச்சிட்டாங்க. அப்ப மக்கள் நிராகரிச்சிட்டாங்கன்னு போயிடும். அது பலவீனமான ஆர்குமெண்ட். உங்களுக்கு சொல்றேன், எல்லா இடத்துலயும் மக்கள் நிராகரிச்சிட்டாங்கன்னா பதில் கேளுங்க. இல்ல இதுக்கு என்னோட பதில் கேளுங்க. பதில் இருக்கட்டும். ஆனா நீங்க அந்த ஆர்குமெண்ட் வச்சீங்கன்னா தமிழ்நாட்டுல ஒரு கேள்வி எந்த எதிர்க்கட்சியும் கேட்க கூடாதுன்னு நீங்க சொல்றதாயிடும். இதுக்கு பதில் இருக்கு. பல ஊடகங்கள் அவங்களுக்கு வேணுங்கிற போது சீட்டை வச்சு பேசுவாங்க. அவங்களுக்கு எது சாதகம் இல்லையோ அப்போது ஓட் பர்சன்டேஜ் வச்சு நீங்க பேசுறது வச்சு நீங்க வாங்குனது வெறும் 37% தாங்க. நாட்டுல 67% உங்களுக்கு எதிரா இருப்பாங்கன்னு பேசுவாங்க. சீட்டை வைத்து எதுவும் பேசுவதில்லை. நீங்க 17 மாநிலத்தை மகாராஷ்டிராவும் ராஜஸ்தானும் பல மாநிலங்களை பட்டியல் போட்டீங்க. நிச்சயமாக அது ஒரு கிரைட்டீரியான்னு வச்சா தப்பான ஆர்குமெண்ட் ஆயிடும். நான் சொல்றேன் உங்களுக்கு தமிழ்நாடுங்க. ஆனா நீங்க போய் சொன்னது அதானி அம்பானி. சொல்றது என்ன, நீங்க ஊர்ல போய் அழுதது அதானி அம்பானி. இன்னொரு கேள்வி வச்சிடறேன். நீங்க என்ன சொன்னீங்கன்னா ரொம்ப சரியா சொன்னீங்க. நீங்க வந்து ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்டை நான் மதிக்கிறேன். அவர் இந்தியாவோட வளர்ச்சியில முக்கியமா இருக்காரு. அவரோடு பிரதமர் கலந்து கொள்வது அல்லது சந்திப்பதில் என்ன சிக்கல்? நீங்க சந்திக்காமலேயே முதலமைச்சருக்கு இவ்வளவு பெரிய சிக்கல்களை சொல்றீங்களே, அது எப்படி சரியா வர முடியும்? ஒரு கேள்வி வரும். அதானியும் ஒன்னா நிக்கிறாங்க, பிரச்சனை இல்ல. ஆனா சந்தித்ததாக யூகத்தின் அடிப்படையில் வந்த செய்திகளின் அடிப்படையில் குற்றச்சாட்டுகளுக்கு நியாயமா? ஏதோ ஒண்ணு நீங்க ஆனவனா அமெரிக்கா ரிப்போர்ட் சொல்லிட்டான்னு சொல்றீங்களே, அதை இன்னொரு கட்சி கேக்குது. இந்த டான்ஜெட் கோ வாங்கிருக்காங்கன்னு சொல்றாங்களே, உங்களை மீட் பண்ணிருக்காங்க சொல்லல சார். நீங்க மீண்டும் போய் பேசாதீங்க. அந்த ரிப்போர்ட்ல இல்ல நான் பண்ணி கேட்டேன் சார். கொஞ்சம் இருங்க, லெட் மீ கம்ப்ளீட் சார். அந்த ரிப்போர்ட்ல நீங்க ஒரு சீனியர் ஸ்போக்ஸ் பர்சன் 5 டைம்ஸ் அதுல வந்து இம்ப்ளிகேட் ஆயிருக்கு. டான்ஜெட் கோன்ற பேரு. டான்ஜெட் கோ தமிழ்நாடோட எலக்ட்ரிசிட்டி போர்டா இல்லையா? அதுதான் இவர் வந்து ஊழலை பத்தி இவரை பத்தி பேசினாரு, ஹிமந்தா பிஸ்வா சர்மாவை. இன்னைக்கு கூட தான் உங்க கூட்டணியில அமைச்சர் ஒருத்தர் இருக்காரு, அவரை பத்தி நீங்க என்னெல்லாம் குற்றச்சாட்டு வச்சீங்க? இன்னைக்கு அவர் தான் பெஸ்ட் மினிஸ்டர், இன்க்ளூடிங் மை சைன் சொல்றீங்க. அதிகாரம் நீங்க அரெஸ்ட் பண்ணுங்க, கேப்பீங்களா? அதிகாரம்